Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முருகர் பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு காணொளி வந்துச்சு. அந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றனால திமுக சார்ந்தவங்க அண்ணாவையும் பெரியாரையும் அவமானப்படுத்துகிறாங்க, நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதற்கு அதிமுக தரப்புலையும் விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சமாளித்து பேசுகிறாங்க அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொச்சைப்படுத்தும் வகையிலான வீடியோ என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். விமர்சனம் செய்யக்கூடிய வீடியோ என்று நீங்கள் கூறுவீர்களா என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த வீடியோவினுடைய கண்டென்ட் அல்லது அப்படி ஒளிபரப்ப போவது தெரியாமல் தான் இருந்திருக்கும். நிச்சயமாக தெரியும் என்று சொல்ல முடியாது. அதை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி வீடியோ போடுவது எங்களுக்கு தெரியாது என்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த முருகர் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணி நடத்திய மாநாடு ஏற்படுத்திய எழுச்சி, அதில் லட்சக்கணக்கான மக்கள் மாநாட்டு நிகழ்ச்சிக்கு முதல் 2 நாட்களாகவே அங்கே போய் அங்கே வைக்கப்பட்டிருந்த அறுபடை வீடுகள் அதே தோற்றத்தோடு வைக்கப்பட்டிருந்த முருகக் கடவுளுடைய அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு தரிசித்து விட்டு வந்தது திமுகவினருக்கு கிலியை ஏற்படுத்தி இருக்கிறது, கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு பெரிய எழுச்சியா, கட்டுப்பாடான கூட்டமா? அதற்கு தடை போடுவதற்கு திமுக பல வகைகளில் முயற்சி செய்தது. அந்த முயற்சிகள் நீதிமன்ற உத்தரவு காரணமாக முறியடிக்கப்பட்டன. நீதிமன்றம் இப்படி அர்த்தமற்ற கண்டிஷன்களை போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமுகவினுடைய மனுவை தூக்கி கீழே போட்டது. அதன் பிறகு அந்த மாநாடு மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. திமுகவினுடைய மனு என்றால் தடை போடுகிற முயற்சிகள், போலீஸாருடைய கண்டிஷன்கள். அப்படி ஒரு எழுச்சியோடு கட்டுக்காப்போடு நடந்த அந்த மாநாட்டில் பேசப்பட்ட சில பேச்சுக்கள் திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள், நீங்கள் முருகக் கடவுளை பற்றி நிறைய பேசினார்கள், பாட்டு பாடினார்கள், கந்தசஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இசைத்தார்கள், பேசினார்கள், அந்த கந்தசஷ்டி கவசத்தை சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். பேச்சுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் திரு பவன் கல்யாண் அவர்களுடைய பேச்சு என்னுடைய கவனத்தை ஈர்த்த பேச்சு. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் கேட்ட அதிமுக கேள்விக்கு ஓரளவு நான் பதிலளித்திருக்கிறேன், திரும்பவும் அதற்கு வருகிறேன். பவன் கல்யாண் என்ன சொன்னார் என்றால், பிற மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் குறுக்கிடாமல், அவர்களுடைய நம்பிக்கைகளை விமர்சிக்காமல், ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கைகளை மட்டும் விமர்சிப்பது, சீண்டுவது, ஹிந்து கடவுள்களை மட்டும் அவமதிப்பது, நிந்தனை செய்வது ஏன்? இந்த மாதிரியான போக்குகளை கையாளுகிற கட்சிகள் தங்களை செக்யூலர் என்று சொல்லிக்கொள்வது விசித்திரமானது. அவர்கள்தான் உண்மையில் பார்த்தால் ஒரு மத சார்பு அரசியல் நடத்துபவர்கள். யார் யாரெல்லாம் ஹிந்துக்களை கேலி செய்கிறார்களோ, ஹிந்து மத நம்பிக்கைகளை கேலி செய்கிறார்களோ, அவர்களையெல்லாம் மக்கள் அடையாளம் காண வேண்டும். யாரை சொல்லுகிறார்? பெயரை சொல்லாமலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு பவன் கல்யாண் அவர்கள் திமுகவை சொல்லுகிறார், விசிகாவை சொல்லுகிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியல் பார்வையுள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு அதன் மூலம் அந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு ஒரு கலக்கம். எப்படி வட மாநிலங்களில் சில இடங்களில் இந்துக்கள் ஒரே மாதிரி சிந்தித்து ஓட்டளிக்கிறார்களோ, ஒரு எழுச்சி, இவர்கள் அதை வேறு கலரில் சொல்லுவார்கள். கம்யூனல் ரீதியாக, ஒரு சித்தாந்த ரீதியாக சிந்தித்து ஓட்டளிப்பது என்று. நான் சொல்லுவது, ஹிந்து கடவுள்களை புண்படுத்துவதை தொடர்ந்து கொள்கையாக கொண்டிருப்பவர்கள், ஹிந்து மத நம்பிக்கைகளை சீண்டுபவர்கள் யாரோ அவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய முக்கியமாக சொல்லப்பட்ட செய்தி என்று நான் பார்க்கிறேன். முருகபக்த மாநாடு, முருகன் பெயரால் நடந்த மாநாடு, அது ஏன்? அதற்கு நமக்கு காரணம் தெரியும். அறுபடை வீடுகளில் சிறப்பு வாய்ந்த தலமான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர மலை என்று பெயர் மாற்றக்கூடிய ஒரு மோசடி
அல்லது அங்கே சிக்கந்தருக்குத்தான் சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு திரிவுவாதம் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தால் அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முருக பக்த மாநாடு. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்கிற செய்தி அந்த கூட்டத்தின் மூலம் உணர்த்தப்பட்டது. அது சிக்கந்தர் மலையல்ல, திருப்பரங்குன்றம் முருகன் அறுவடை வீடு என்கிற செய்தி அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் உலகுக்கு பறைசாற்றப்பட்டது அந்த மாநாட்டின் மூலம். இப்போது நீங்கள் அதிமுகவுக்கு கேட்கிறீர்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வீடியோவினுடைய கண்டென்ட் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நான் கேட்பது, நீங்கள் பெரியார் ஈவேரா கடந்த காலத்தில் சொன்ன செயல்பாட்டை நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வருகிறது. அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேக் அடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து போய் டிஃபென்ஸிலே போய் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சொல்லிவிட்டு போக வேண்டியதானே, அதில் என்ன மாற்றம்? பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் உடன்பாடு இல்லாமல் தான் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மாற்றிக்கொண்டார். பெரியாரிடமிருந்து வெளியே வந்த அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மாற்றினார். அண்ணா வழி வந்த கலைஞர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது கட்சியினுடைய கொள்கையாக கூறிக்கொண்டே ஹிந்து உணர்வை புண்படுத்தினார். ராமன் எந்த என்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் என்று கேட்டவர் டாக்டர் கலைஞர். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகிற ஸ்ரீராமரை கிண்டல் பேசினார். அது உண்மையா இல்லையா? அந்த கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் ராமரை நம்புவர்கள். அதிமுக சொல்ல வேண்டியதானே, இப்படி உங்கள் தலைவர் சொன்னார் கடந்த காலத்தில், நாங்கள் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். ஆகவே பெரும்பாலான கொள்கைகள் எங்களுக்கு உடன்பாடானவைதான். குறிப்பாக ஆன்மீகத்தில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு என்று உண்டு என்று அதிமுக மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். திமுகவுக்கு பயந்து போயிருக்க கூடாது. என்னை பொறுத்தவரை எதற்கு இவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும்? இல்ல, இப்ப திமுக சார்பாக ஒரு ஐடி விங் சார்பாக ஒரு நீண்ட ஒரு விளக்கம் வந்து அளிக்கப்படுது. அதுக்கு பதிலளிக்கும் விதமா தான் எஸ்பி வேலுமணி, ஆர்பி உதயகுமார், நான் சொல்லுகிறேன், இது தேவையில்லை என்கிறேன். நீங்கள் மாநாட்டில் போய் கலந்து கொண்ட நடவடிக்கை என்பது வரவேற்புக்குரிய நடவடிக்கை. இல்ல, ஏன் அதிமுக அந்த நிகழ்வுல பங்கேற்கணும்? இப்ப நிறைய தலைவர்களுக்கு வந்து அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. இந்து முன்னணி சார்பா திமுக எல்லா கட்சிகளும் கொடுத்தாங்க. டிடிவி தினகரன் கூட வந்து டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? இல்ல, டிடிவி தினகரன் எனக்கு வேற நிகழ்ச்சி இருந்தது, அதனால நான் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி. ஆனா அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு வேற நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கணும். அதிமுகவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதனால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போனார்கள். திமுகவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதனால் அவர்கள் போகவில்லை. இதான் விளக்கம். திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, திமுக தலைவருக்கு இல்லை. திமுக தலைவர் கோயிலுக்கு போய் படம் பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், சேகர்பாபு போவார், கோயில் கோயிலா போவார். திமுக காரங்க கோயில் கோயிலா போறாங்க. ஐயப்ப மாலைக்கு மாலை போடுறவங்க எத்தனையோ திமுக காரங்க இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர், நான் கேட்பது, செல்வி ஜெயலலிதா அதிமுக போனதுல தவறே இல்லை. நான் சொல்றேன் இல்ல, அதிமுக இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இப்ப தேவையில்லாத இந்த விமர்சனம், ஒரு தேவையில்லாத அப்படிங்கிற பார்வையெல்லாம் வந்து நிக்குது. அதுதானே சொல்றேன், அந்த பயந்து போய்விட்டார்கள் அல்லது ஒரு ரிவர்ஸ் அடிக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை அதிமுகவால் தவிர்த்திருக்க முடியும். எப்படி என்று சொன்னால், உங்கள் தலைவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதனால் நாங்கள் போனோம். எங்கள் தலைவர் முருகனை வணங்குபவர், பெயரிலேயே பழனிசாமி, ஆகவே நாங்கள் போனோம் என்று சொன்னால் திமுக என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா, நான் அதற்கு தான் உதாரணமாக சொன்னேன். அண்ணாவை விட ஒரு படி மேலே எம்ஜிஆர் இருந்தார். மூகாம்பிகை கோயிலுக்கு போய் மூகாம்பிகை வடிவில் என்னுடைய தாயை பார்க்கிறேன் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆரை விட பலபடி மேலே போனார் செல்வி ஜெயலலிதா. என்ன சொன்னார்? ஆங்கில தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் நான் அனுமன் சாலிசா படிப்பதுண்டு என்று சொன்னார். அதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்தும், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தும், சரஸ்வதி பூஜை வாழ்த்தும் சொல்லிக் கொண்டிருந்தவர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா. திராவிட இயக்க தலைவராக இருந்தும் தான் சார்ந்த மதத்தினுடைய பண்டிகைகளை வெளிப்படையாக திமுக காரர்களைப் போல போலியாக இல்லாமல் வெளிப்படையாக கொண்டாடியவர் செல்வி ஜெயலலிதா. அவர் வழி வந்த நீங்கள் ஏன் திமுக விமர்சனத்தை பார்த்து கலங்குகிறீர்கள்? பெரியாரின் நாத்திக கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை, அதனால் போனோம். That ends the matter. அந்த வீடியோவுடைய கண்டென்ட் எங்களுக்கு தெரியாது. பெரியார் நாத்திகம் பேசியிருக்கிறார், உண்மைதான். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் போனதில் தவறில்லை, முடிஞ்சு போச்சு.
எதுக்கு அவனுக்கு போய் விளக்கம் இல்ல கொடுத்துட்டு அவங்க அந்த வீடியோவும் எதிர்பார்க்கல, எப்படி பதில் கொடுக்கணுங்கிறது கூட ஒரு வெல் பிளான்டா பண்ணல. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். வீடியோவை எதிர்பார்க்கவில்லை, பதில் முகத்தில் அறைந்தால் போல் கொடுத்திருக்க முடியும். என்னை கேட்டால் நான் வாதத்திற்கு தயார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் வாதத்தில் யாரை வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நான் கேட்கிறேன், காங்கிரஸ்காரர்கள் திமுக ராமர் என்பதை இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவரா, ராமர் சேது பாலம் என்பது கற்பனையானது என்ற டிஆர் பாலுவின் நிலையை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? நாட்டுக்கு சொல்ல வேண்டும். காங்கிரஸில் இருக்கிறவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் விநாயகர் என்ற திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய புரட்டு வாதத்தை, பொய் வாதத்தை ஏற்கிறார்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் வீட்டிலே களிமண் பிள்ளையார் வாங்கி வைத்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மாலை போட்டு பிறகு கடலிலே கொண்டு போய் குளத்திலே கொண்டு போய் கரைக்கிறார்கள். திமுகவினுடைய மூதாதையரான ஈவேராவுடைய நாத்திக கொள்கை படுதோல்வி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. அவர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் அவரை யாரும் பின்பற்ற தயாராக இல்லை நாத்திகவாதத்தை. ஆகவே அதிமுக இதில் பின்வாங்கி இருக்க கூடாது. அதிமுக தைரியமாக நாங்கள் கடவுளை நம்புகிறவர்கள், அதனால் அந்த மாநாட்டுக்கு போனோம். அதுக்கு பிறகு நீ என்ன கத்திட்டு சொல்லியிருக்கணும். அண்ணாவை பத்தி ஏற்கனவே என்ன பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தைரியமா ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த முறை ஏன் எடப்பாடி பழனிசாமியால முடிவெடுக்க? சார், நான் அதுதான் சொல்றேன். அண்ணாவை பற்றிய கண்டென்ட், அது அந்த வீடியோவில் என்ன இருந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்கள் அந்த கருத்தோடு உடன்படவில்லை. ஆனால் அந்த மாநாட்டோடு நாங்கள் உடன்படுகிறோம். இப்படிதான் விளக்கம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒண்ணுக்கு தப்பு இல்லை சார். நான் என்ன சொல்றேன், திமுகவை நோக்கி வலிமையான எதிர்கேள்வியை எழுப்ப அதிமுக தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. திமுக முருகன் பக்த மாநாடு நடத்த வேண்டிய தேவையில்லை, முருகனை நாங்கள் நம்பவில்லை, விநாயகரை நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லி ஓட்டு கேட்க தயாரா என்ற எதிர் அறிக்கை விட்டிருந்தால் கப்சிப் என்று ஆகியிருக்கும் திமுக. தேர்தல் சமயத்தில் திருமாவளவனுக்கு தெம்பும் தைரியமும் இருந்தால், நான் இந்து கடவுள்களை நம்பவில்லை, அவதாரம் என்று சொல்வதையெல்லாம் நம்பவில்லை என்று சொல்ல முடியுமா என்று எதிர் அறிக்கை விட வேண்டும், எதிர்கேள்வி எழுப்ப வேண்டும். அதிமுக, பாஜக அதை எழுப்புகிறது. திமுக நாத்திகவாதத்தை ஊக்குவிக்கிறது, ஒரு மதத்தை மட்டும் இழிவுபடுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை பாஜக தொடர்ந்து வைக்கிறது. அதிமுக என்ன சொல்ல வேண்டும்? எல்லா மத கடவுள்களையும் நம்புகிறோம், எல்லா மத நம்பிக்கைகளையும் மதிக்கிறோம், திமுக மாதிரி நாங்கள் கிடையாது, ஆகவே அந்த மாநாட்டில் பங்கேற்றோம் சொன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல, அப்படி ஒரு பார்வையை அதிமுக வச்சது அப்படின்னா பாஜக மாதிரி இவங்களும் மதவாத அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க. மதவாத அரசியலே இல்லை, நாங்கள் தான் மதத்தை வைத்துக்கொண்டு முருகனை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ண பாக்குது அதிமுக. சார், நான் என்ன சொல்றேன், முருகன் உன்னை ஏன்டா பதறீங்க? திமுக காரங்க ஏன் பதறீங்க? அந்த மாநாடு அங்க நடந்தது, ஏன் பதறீங்க? ஓட்டு போயிடும்னா. அதிமுக நான் என்ன சொல்றது, அது மதவாத அரசியல் இல்லை. ஏன்னா அதிமுகவை எல்லா மதங்களுக்கும் பொதுவான கட்சியாக நடத்தியவர் செல்வி ஜெயலலிதா. அதை நீ ஏன் உணர மறுக்கிறீங்க? அதிமுகவுடைய பொதுச் செயலாளரோ மற்றவங்களோ ஏன் உணர மறுக்கிறீங்க? அதிமுக ரம்ஜான் வாழ்த்து சொல்லியிருக்கு, இஃப்தார் விருந்து கொடுத்துருக்கு, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லியிருக்கு, கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கு செல்வி ஜெயலலிதா காலத்தில். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னார், சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொன்னார், கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னார், ராமநவமிக்கு வாழ்த்து சொன்னார், எல்லாத்துக்கும் சொன்னார். உங்கள் முதலமைச்சர் சொன்னாரா? கேட்கணும், அறிக்கை விடணும். விட்டாருக்கு பதில் சொந்தே ஆக வேண்டும். அதன் நெருக்கடி அவர்களை நோக்கி நகர்த்துவதற்கு பதிலாக அதிமுக டிஃபென்ஸ் மோடுக்கு போனதே தவறு. திமுக ஹிந்து விரோத கட்சி, அதாவது ஹிந்து மதத்தை சீண்டி, ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி, ஹிந்து மத புராணங்களை கேவலப்படுத்தி பேசிய கட்சி. அதற்கு சமீபத்திய உதாரணம் பொன்முடி என்று சொல்லி இருக்க வேண்டும். சொல்வதற்கு தவறிவிட்டு இந்த விளக்கம் தேவையை அற்றது என்பதுதான் என்னுடைய பார்வை. திமுகவுக்கு உதறல் எடுத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் குறிப்பாக திருமாவளவன் உபடி பூஸ்ட் அழிச்சார, அவரு இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அரை மணி நேரம் நான் நெத்தியில என்னன்ற அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், குடம் தூக்கிட்டு நின்னீங்களா இல்லையா கும்பாபிஷேகம் மேடை மேல? ஆகவே ஓட்டு வேணும்னா அதெல்லாம் செய்ய தெரியுதுல்ல, இந்த டிராமாலாம் போட தெரியுதுல்ல. ஆகவே இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு தேர்தல் நேரத்தில் சொல்லணும். திமுக வேட்பாளர்களோ திருமாவளவன் போன்றவர்களோ எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லட்டும். ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வாங்கிக்க. இல்லை, அதை என்னை புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் அண்மையில் மேடையில் பேசினார்ல. அதுதான் சார், இதெல்லாம் ஊரை ஏமாற்றுகிற வேலை.
இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி தான் அந்த முருகர் மாநாட்டின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டும். யார் இந்த கும்பல்? இந்த கும்பல்லாம் நாத்திகவாத கும்பல், இந்து மதத்தை மட்டுமே சீண்டுகிற கும்பல். நாத்திகெல்லாம் பிற மதத்தை சொல்ல மாட்டாங்க, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சீண்ட மாட்டாங்க. வாளை ஒட்ட நெருக்கி விடுவார்கள். ஓட்டு கிடைக்காது. இருக்கிற அந்த 10% ஓட்டு தான் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. எங்கேயும் போகாமல் மைனாரிட்டி ஓட்டு 10-12% ஓட்டு அது கிடைக்காது. அதனால் அந்த வேஷம் போடுறாங்க. இங்கே பிரிஞ்சு போடுறாங்க. இந்துக்கள் பிரிஞ்சு போடுறதுனால இவனை என்ன வேணா கேவலப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய அரசியல். இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு பயந்து பெருசாக கருத்து தெரிவிக்கல, அல்லது வந்து இவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? யார் கருத்து தெரிவிக்கல? பாஜகவுக்கு பயந்து அதிமுக இந்த அளவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு கொடுத்த விளக்கம் தான் வீணே தவிர பாரதிய ஜனதாவுக்கு பயந்து கருத்து தெரிவிக்கவில்லை என்றதெல்லாம் தவறு. அதிமுகவுக்குள்ளேயே இது சம்பந்தமாக சில பேர் விளக்கமே கொடுத்துருக்க வேண்டியதில்லைன்னு என்ன மாதிரி நினைக்கிறாங்க. என்கிட்டே 1-2 பேர் சொன்னாங்க, விளக்கமே கொடுத்துருக்க வேண்டியதில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி கடவுளை கிண்டல் பண்ணலை, நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வந்தால் என்ன ரத்தம் வழிதான்னு கேட்கல, அதுதான் இந்து விரோதம், இந்த மாநாடு ஒன்றும் இது கிடையாது, அரசியல் கிடையாது, அதுதான் அரசியல் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று என் போன்ற கருத்துடைய 1-2 பேர் அதிமுகவில் இருக்கிறார். முருகர் மாநாடு தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதே வேளையில் வந்து அமித்ஷா ஆராசா இவங்க 2 பேருக்கு இடையான அந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மரியாதைக்குரிய திரு ஆ ராஜா அவருடைய ஆ என்கிற அந்த இன்ஷியல் ஆண்டிமுத்து ராஜா. ஆனால் எனக்கு அது சமீப காலமாக என்ன தோன்றுகிறது என்றால் ஆணவ பேச்சு ராஜா என்று மாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆணவ பேச்சு ரொம்ப அந்த 2G வழக்கிலிருந்து விடுதலையாகிவிட்ட காரணத்தால் தலைக்கணம் மிக அதிகமாகி அவர் வார்த்தைகளை ரொம்ப விடுகிறார். அது எப்போதிலிருந்து ஆரம்பித்தார் என்றால் சனாதன சர்ச்சையிலிருந்து ஆரம்பித்தார். இப்போது ரொம்ப ஓவராக போய்கொண்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை பார்த்து அவர் அரசியல் ரீதியாக சொன்ன கருத்து என்பது ஃபேக்ட், இட் இஸ் அ ஃபேக்ட். நாங்கள் குறைவாக மதிப்பிடப்பட்டோம், எங்கெல்லாம் குறைவாக மதிப்பிடப்பட்டோமோ அந்த மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியை பெற்றிருக்கிறோம் என்று 3-4 மாநிலங்களை உதாரணமாக காட்டி, அதே போல் தமிழகத்திலும் அது ஃபேக்ட், அதே போல் தமிழகத்திலும் ஆட்சியை பிடிப்போம், ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிறார். இது இயல்பாக எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய விருப்பம், இலக்கு என்பது இது எல்லா கட்சிக்கும் உரியது. அது திருமாவர்களை தொடங்கி எல்லோரும் சொல்லுகிறார். திரு சீமான் சொல்லுகிறார், திரு திருமாவளவன் சொல்லுகிறார், காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது. ஆகவே எல்லோரும் சொல்லுகிற ஒன்றை பாஜக சொல்லும்போது இவருக்கு ஏன் எரிகிறது? அதற்காக தடித்த வார்த்தை, எவ்வளவு தடித்த வார்த்தை! முட்டாள் என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து 2 தடவை திரு ஆ ராஜா பயன்படுத்துகிறார், ஆணவராஜா பயன்படுத்துகிறார். முட்டாள் சொல்லுகிறார், ஒரு முட்டாள் பேசி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை கோட்டை பக்கம் போக முடியாமல் மூலையில் முடங்கி கிடந்த கட்சி திமுக. திரும்ப வரவில்லையா? 1991 திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தலில் சுருட்டி வாரி தூக்கி போடப்பட்ட கட்சி திமுக. வரவில்லையா நீங்கள் திரும்ப? என்ன நம்பிக்கையில் பேசுகிறீர்கள்? ஆணவத்தில் பேசுகிறீர்கள். கலைஞர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார் துறைமுகம் தொகுதியில், அது கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பெற்ற வெற்றி. அந்த தேர்தலில் என்ன நடந்தது என்னை போன்றவர்களுக்கு தெரியும், சில ஊடகவியலாளர்களுக்கு தெரியும். கா சுப்பு முன்னிலையில் இருந்தார். பிறகு ஓட்டு எண்ணுகிற இடத்தில் குழப்பங்கள் விளைவிக்கப்பட்டன. கா சுப்புவை அதிமுகவை சேர்ந்தவர்கள் அழைக்கிறார்கள். ஓட்டு எண்ணிக்கை இடத்திற்கு வரும்படி அழைக்கிறார்கள். அவர் போக மறுத்துவிட்டார். அவரை போக விடாமல் 1-2 பேர் தடுத்தார்கள். வாழப்பாடி ராமமூர்த்தி இந்த விவகாரங்கள் எல்லாம் அவர் கவனத்திற்கு போனது. அப்போ அவர்தான் காங்கிரஸ் தலைவர். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்களே மக்களால் பல முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிராகரிக்கப்பட்ட நீங்கள் வரவில்லையா? அவர்கள் நிராகரிக்கப்படவில்லை. மெல்ல மெல்ல ஆனால் உறுதியான வளர்ச்சியை பாஜக கண்டு வருகிறது. ஆகவே ஆ ராஜாவினுடைய பேச்சு ஆணவ பேச்சு. மக்கள் உங்களைத்தான் முட்டாளாக கருதுவார்கள், பாஜகவை கருத மாட்டார்கள். இப்படி பேசினால், தற்குறித்தனமாக பேசினால், மக்கள் உங்களுக்குத்தான் ஆணவம் அதிகமாகிவிட்டது, பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். ஆகவே ஆ ராஜாவினுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது. அவர் தன்னை பற்றி அல்லது தனது கட்சியை பற்றி
அதீத கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.